தெய்வம் தான் பார்க்கணும். 2 3 4 5 6 7 இல்லையா? ஆமா சரி. இல்ல ஏதாவது ஒரு இதுல கட்டுப்படும். சரி. நம்பிக்கையை நம்ம விடக்கூடாது. அப்படி நம்ம பிள்ளை நம்மளே குத்தி பேசக்கூடாது. சரி. அதானே என்ன அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில தேர் உண்டு பண்ணை. சரி. பிள்ளைகள் நடந்து ஒரு அழகு பார்த்து தசரதற்கு சந்தோஷம். சரி. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? யார் யாருக்கு என்ன வேணுமோ. சரி. அதாவது துணிகள். சரி. உடுக்கக்கூடிய டிரெஸ் வேணுமா? சாப்பாட்டுக்கும் பஞ்சம் கிடையாது, உழைக்கும் பஞ்சம் கிடையாது, அரவணைப்புக்கும் பஞ்சம் கிடையாது அல்லவா? பணமா காசா? அதுதான் அயோத்தினாலே செழிப்பா உள்ள நாடு. செழிப்புல அரண்மனை கதவை திறந்து வச்சாலும் யாரும் எந்த பொருளும் எடுக்க போறதில்லை. எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் தேவையான பொருள் இருக்கு. ஓ களவுங்கிறது கிடையாது. அரண்மனையில என்ன பொருளா இருக்கோ அதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கு. அங்க இருக்கோனே அரண்மனையில எடுக்க போறாங்க. சரி. அதான் ஹரிராமச்சந்திர பூபதி பிறந்ததுதான். அதை விட அங்க செழிப்பா. அதனால என்ன செய்கிறார்கள் பாருங்க. அப்படி வளர்ந்தோங்கி வருகிற போது வளர்ந்தோங்கி வரக்கூடிய வேலையில அனைவரை வளைத்து பிள்ளைகளுக்கு அறிவு பிள்ளை படத்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா 4 எழுத்து தெரிஞ்சாதான் 4 ஊர் போயிட்டு வர முடியும். தெரியும். ஆமா ஆமோ. அதாவது அந்த காலம் படிப்பு வேற. சரி. இப்ப உள்ள படிப்பு வேற. அப்ப உள்ள படிப்பை பார்த்தேன்னா அந்த காலத்துல யாட்டுப்பாடம். ஆமா யாட்டுப்பாடம் போய் சிலேட்டு பாடம் போய் நோட்டு பாடம் போய் கொரோனா பாடம் மொபைல் பாடமா இருக்கு. இப்ப டச்ல எல்லாத்தையும் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. ஆமா. அந்த காலம் வந்து வில்வித்தை தான் படிப்பாங்க. வில்வித்தை, சொல்லு வித்தை, மல்லு வித்தை, சிலம்புத்தொழில். அதாவது இப்போ பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா சொன்னா குருகுல வாசம். சரி. அரண்மனைக்கு தனியா எடுக்கிறது. அவங்க அப்பாவுக்கு பாடம் எடுக்காது, அவங்க தான் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்காது, அவங்க சரி. அப்போ இந்த 4 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார். சரி. அழகுடனே படித்து வருகிறவர் படித்து வரக்கூடிய இப்பவும் பிள்ளைகள் சுத்துது. ஆமா யானை ஏற்றம் குதிரை ஏற்றம். ஆமா நல்ல சிலம்பு தொழில் அனைத்தையும் படிக்கிறார்கள். வில்வித்தை சொல்வித்தை. சரி. இன்னைக்கு சிலவர் பானம் போட்டாங்கன்னா ஆமா குடித்தவராம போகுந்தாய் பச்சை கூலி தப்பாரு செல்லவம் போட்டாங்கன்னா ஆமா காலுக்கு வச்சோம்னா தலைக்கு போகும், தலைக்கு சொன்னா காலுக்கு போகும். அது சொல்லிக்கிறோம். அது நம்ம கூட கொஞ்சம் கூட்டாம போகிறாங்க. எல்லாரும் ஒண்ணு கூட இருக்க மாட்டாங்க. அதனால என்னம்மா அயோத்திமான் நகரில ஹரிராமச்சந்திர பூபதி பூபதிக்கு சரி சரி கைக்கு அப்படி. ஓ சரி சரி சரி. அதனால ஹரிராமச்சந்திர பூபதியும் சரி இளைய பெருமாள் லட்சுமணனும் ஒரு அணி. ஆமா ஆமா 2 பேரும் ஒரு அணி அல்லவா? ஆமா. சரி. ஏன்னா வீட்டிலே இருங்க. ஆமா போர் அடிக்குந்தாய். பிள்ளைகளுக்கு போர் அடிக்குந்தானே. கோயிலுக்கு வந்தோமா குடும்பமா சாமியை கும்பிட்டோமா போனோமான்னு சொன்னாதான் நல்லா. எந்த விளையாட்டுக்குனாலும் ஈரானிக்கு வேண்டும். அப்படியா? ஆமா ஒரு விளையாட்டு விளையாடணும். சரி 2 பேர் இருந்தா தான் விளையாட முடியும். அப்படின்னா நல்லா இருக்கலாம். சோம்பேறி கொடுக்கும். அண்ணாமலையை பாருங்க ஒரு ஆளாக விளையாட முடியுமா? இல்ல அங்குடி ஒருத்தங்க மூடி ஒருத்தங்க பாருங்க ஒரு ஆளாக விளையாட முடியுமா? அங்குடி வேணும் முடி வேணும். பப்சியை பாருங்க அங்குடி ஒருவர் வேணும் முடி ஒருவர் வேணும். பாருங்க அங்குடி ஒருவர் வேணும் முடி ஒருவர் வேணும். அதே மாதிரி பலவன் சத்ருகன் உடானி, லட்சுமணன் ராமன் உடானி. 2 பேரும் தனித்தனி. இல்லையா? இங்க எப்படி இங்க
சரி சரி ரெண்டு உடனே தானே சும்மா சரி 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 எதிரி பிரிக்கப்படாது நம்மளா இருக்கு நகரம் அதனால என்ன அந்த அயோத்திமா நன்னகரில் கோசலை கையேசி சுமித்ரா தேவி பெண்மணியானவர்கள் நம்ம வீட்டுல அங்க குடிகொடுத்த பார்த்தீங்கன்னா சிரிப்பு சந்தோஷம் ஆமா அப்ப நானும் பிள்ளைகளும் பிறந்தவுடனே பிறந்த பொழுது அகிலாமல் சென்ற பூமரி பிறந்ததுதான் ஐயா தசரதற்கு எப்ப சொல்லவே முடியாது சந்தோஷம் அப்பேற்பட்ட சந்தோஷம் இல்ல ஒரு கவலை இப்ப பிள்ளைகள் பிறந்தது ரொம்ப சந்தோஷம் ஆமா பிள்ளைகளுக்கு வயசு 10 இளம் வரை கூட அறியாது ஆனா அயோத்தியில அப்படி கிடையாது ஆமா தம்பி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லவா இருக்கு அதாவது கை காலுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் விளையாடணும் அப்படி இருக்கும் போது பிறக்கும் போது சரி ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ஒத்துப்போம் அண்ணனும் தம்பியும் தான் அப்படிலாம் இருக்காங்க உங்க வீட்டுல அவன் தம்பிக்கு என்ன குறைச்சல் அவன் இருக்காங்க என்னை மாதிரி சரி சரி அதாவது என்ன இன்னைக்கும் சொல்லுவாங்க வாழ்ந்தால் எப்படி ராமனை போல் இருக்கு சரி எதுக்கு என்ன காரணம் தம்பி வாய்த்தது ராமனுக்கு தான் தம்பின்னு வாட்சுன்னு சொன்னா ராமனுக்கு மட்டும்தானே அவங்க தம்பிலாம் நல்லா சரி அப்படின்னு அதே நீங்க விட்டு வைக்கல இப்படியா சொல்லி போட்டு அடுத்த மகன் வாய்த்தது யாருக்கு எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை எல்லாரும் தான் சரி அதானே மகன் வாய்த்தது யாருக்கு சரி அப்பாவுக்கு நான் அச்சமாய் அப்ப வந்து யாருமே கிடையாது அப்பா ஒரு வார்த்தை சொன்னா சரி சரிங்கிற வார்த்தை கூட மெதுவா வரணும் சரிப்பா அப்பேற்பட்ட பிள்ளை நீயா கிடையாது என்னன்னா அப்பா ஏடா தம்பி என்ன அப்பா எள்ளுங்க என்ன நாக்கு 1.25 நாள் இடையில வருது சரி குலச முத்தாரமசாமிக்கு வந்த மாதிரி ஆமா ஐயா அப்படி வரக்கூடாது சரி மகன் வாய்த்தது யாருக்குன்னா சிறுதொண்டன் ஐராருடைய மகன் யாரு சீராளன் சீராளன் அல்லவா எப்படி தவமா தவமிருந்து பெற்ற பிள்ளை சரி ஒரு நாள் பகவான் போய் சரி பண்டாரம் போல ஆமா அம்மா தாயி எனக்கு பிச்சை கொடு என்று சரி ஐயா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேளுங்க தாரன்னு சொல்லி நான் என்ன கேட்டாலும் நீ தருவியா தருவேன் ஐயா ஐயா என்ன எங்க வீட்டுல இருக்க பொருள் நீங்க எதை கேட்டாலும் தருவேன் சரி அப்படியா ஆமா எனக்கு சாப்பாடு சாப்பிட்டு சலிச்சு போச்சு சரி இன்னைக்கு என்ன வேணும் புள்ளக்கறி சாப்பிடணும்னு ஆசை புள்ளக்கறி ஆமா சரி புள்ளைய வச்சு குழம்பு வச்சு தருவியா மாட்டுக்கறி கோழிக்கறி கேட்கல பிள்ளைக்கறி கேட்காரு என சோதிக்க சரி
அப்பவும் ஆமா சிறுதொண்டர் ஐயனார் சரி தவமிருந்து பெற்ற மகன் சீராளன் ஆமோ அமையா உடனே பிள்ளைய கூப்பிட்டு சரி கண்ட துண்டமா வெட்டி ஆமா கண்ட துண்டமா வெட்டி கறி வச்சாச்சு. ஆமா ஆமா அந்த ஐயாவுக்காண்டி கறி வைத்து கொடுத்து அவங்க அம்மா அப்பா சலிச்சாங்களா? கிடையாது கிடையாது. என் பிள்ளை ஒரு பிள்ளை ஊரை விட்டே ஓடிப்பாய் போடுவாங்க. ஆனா அப்பேற்பட்ட அம்மா சரி கறி வச்சு குழம்பு வச்சு ரெடியா வச்சாச்சு. வச்சு கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஐயா பண்டாரமா வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. ஐயா எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமா வாங்கன்னு சொன்ன போது அப்ப 3 இலை போட சொன்னாரு. ஐயா என்ன நீங்க மட்டும் தான் கேட்டீங்க, எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொன்னாரு. சரி இல்லம்மா நீ இரு, நீங்க 2 பேரும் இருங்க. சரி அம்மா ஏன் 3 இலை போட்டிருக்கீங்க? என்ன காரணம்? நீ உட்காரு. சரி நீ உட்காரு. அப்ப இன்னொரு இலை யாருக்கு? யாருக்கு? உன் பிள்ளைக்கு. சரி என்ன ஐயா புள்ளையதாங்க கரியா சட்டியில மிளகான மூக்குதான் வெளியே வருது. அதானே சரி அப்பதான் பார்த்தா இந்த கறிகளை எல்லாம் எடுத்து சரி அப்படியே மறுபடியும் தண்ணீரை தெளித்தான். புள்ள வந்து அப்படி உயிரோட வந்து நிக்கான. உயிரோடு எழுப்பி நிக்க. யானை வந்திருக்கிறது யாரு? பிச்சை கேட்கும்போது வந்துருது ஆண்டவன் சிவபெருமான். பெருமாள் சிவபெருமான் வந்திருக்கிறார். ஏன்னா சிவனுக்கு சைவம், சரி இங்க வச்சிருக்கிறது அசைவம். அப்போ இல்ல ஒரே ஒரு புள்ள வச்சிருக்காங்க, தருவாளா தர மாட்டாளாங்கிற சோதனை பரிசோதனை செய்யும் போது அதுல வந்து இந்த அம்மா அந்த பிள்ளைக்கு ஒரு குறை வச்சுட்டா. என்ன குறை வச்சா? நூத்துல ஒரு பிள்ளைக்கு இதுல வாயில கொருவா இருக்கும். அது யார் பண்ண தப்பு? அவன் என்ன பண்ணா? கறி வந்துட்டா ஒரு டேஸ்ட் பார்த்து ஒரு பீஸ், அதுதான் பார்க்கக்கூடாது. பீஸா இருந்திருக்கு. ஆமா சரி ஐயா என் புள்ள நான் நல்லா இருந்தானே. ஆமா நல்லா இருந்தானே. இல்லையா குறைவானு கேட்டிருக்கான். இங்க வா. அவசரப்பட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு நீ எடுத்து வாயில போட்டுட்டேன். ஆமா அப்போ அது உன் தப்பு. சரி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உப்பு இருக்கா உப்பு இருக்கான்னு பாருங்க. சாலா ஊத்துனா கிடையாது. இல்ல பீஸ் எடுத்து அதுக்கு அரைக்கிறது அப்படின்னு பாப்பா உப்பு இருக்கான். அதான் சில பிள்ளைங்க வாயில கொருவா இருக்குன்னு சொல்லுவாங்க. பெருமாள் அவதாரம் பண்ணி அதனாலே என்னையா அதானே அப்ப பார்த்திருக்கும் போது அப்ப ஹரிராமச்சந்திர பூபதி ஹரிராம பெருமாள் தம்பி 2 பேரும் ஒரு அணி. சரி இவர் 2 பேரும் ஒரு அணி. மற்றொரு அணியாக தனித்தனியாக பிரிந்து அப்ப எங்க வராரு? எங்க வருகிறாரு? ஏன்னா வில்வித்தை படித்த பிள்ளைகள் உடனே சுண்டுவில் கையில் எடுப்பார். சுண்டுவில்லை கையில் எடுத்து சுண்டுவில் பார்த்திருக்கீங்களா? சில பிள்ளைகளை வச்சு தெரிஞ்சு விளையாடுவாங்க. பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்ட்ல அடிப்பாங்க. அதேதான் அந்த சுண்டுவில்லை எடுத்து பறவைகளை ஒரு அப்படியே தெரிச்சு விளையாடுவாங்க. தெரித்து விளையாடுகிறார்கள் அண்ணனும் தம்பியுமாக. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது சரி அதாவது மந்தாரை என்று சொல்லக்கூடிய ஒரு கூன்பாட்டி. ஒரு கூன்பாட்டியானவள். அந்த கூனிப்பாட்டி எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்திருக்கார்களம்மா? அயோத்தியில சரி ஹரிராமச்சந்திர பூபதியுடைய அதாவது சித்தி இருக்காளா? யாரு? அந்த அம்மா கைகேசி. கைகேசி பெண்ணாளுக்கு கைகேசி அம்மாளுக்கு ஏவல் வேலை செய்வதற்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய கூனிப்பாட்டியே கொடுத்தாங்க. சீதனமா கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல கூனிப்பாட்டிய. இப்ப நமக்கும் அப்படி ஒரு பாட்டியை பெருத்தாலும் அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். அதான் வேலை செய்ய சோம்படியா இருக்கு. சரி மந்தாரை என்று சொல்லக்கூடிய கூனிப்பாட்டி யாரு? சரி 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 ஆமா
சண்டையில அவதான கெடுக்க. அதனால சரி அந்த மந்தாரை என்று சொல்லக்கூடிய கூனி பாட்டி கூலி பாட்டி ஊர்ல குடத்தை வச்சிருக்காங்க. எதுக்கு? என்ன காரணம்? தண்ணி எடுத்துட்டு போறாதாய். நம்மள மாதிரி அந்த அம்மாக்கு இடுப்பு விளங்காது. ஆமா, உங்க மாதிரி சிந்தனை மாதிரி கிடையாது. பின்கூர் 1000 சரி முன்கூர் 1000 முன்கூர் 1000 அல்லவா இருக்கும் தானே. அப்போ அந்த கூனி பாட்டியாரு பாட்டியானவர் அங்க கொடுத்தர இவங்க சரி அண்ணம்மா என்னது அப்படியா? சரி பாட்டிலா ராஜா அன்னம்னா சோறும் அன்னம் தான். ஆனா அன்ன பறவைன்னு ஒண்ணு இருக்கு. மெதுவா சரி அப்படியே மெல்ல நடக்கும். நடக்கிற ஜீவனே மெதுவா நடக்கிறது அன்னப்பறவை. சரி அத மாதிரி நடந்து குடத்தை தூக்கி அந்த கூணுல வச்சிருக்கா. கூணுல வச்சுக்கிட்டு மெதுவா வர்றா. ஏ தம்பி, அது யாரு தெரியுதா? யாரு? கூலி பாட்டி வராங்க. அண்ணா பாரதி மந்தாரை அம்மா. சரி அப்படியா? ஆமா. இந்த அயோத்தியை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும். யாருக்கு எந்த ஒரு குறைபாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி. அப்படியா? அண்ணா பாட்டியம்மா அப்படி தெரியலையே. சரி ஊன் பாட்டி வர்றாங்க. வருகிறாள் தம்பி, இந்த அயோத்திக்கு இப்படி இருக்கக்கூடாது. சரி பாட்டியுடைய குடத்தையும் உடைக்கணும். குடத்தை உடைக்கிறது ஒருத்தர், அடைக்கிறது ஒருத்தர். பாட்டி கூடையும் நிமிக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யணுமா? உருண்ட வேணும். சரி என்ன கல்கோடாவா? கிடையாது. களிமண். சரி குளத்துக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? களிமண் எடுத்து அந்த உருண்டை. சரி பச்சை உருண்டை ஒண்ணு. ஆமா, பச்சை உருண்டை ஒண்ணு, காஞ்ச உருண்டை ஒண்ணு. காஞ்ச உருண்டை என்ன செய்யும்? பச்சை உருண்டை என்ன செய்யும்? காஞ்ச உருண்டை வச்சு அடிச்ச உருண்டை குடம் உடையும். உடையும். பச்சை உருண்டை திருப்பி அடிச்ச உருண்டை குடத்தை அடைச்சிடும். கரெக்ட். சரி இதுக்கு மார்க் எத்தனை? மார்க் எத்தனை தெரியல. இவங்கிட்ட தான் கேட்கணும். போட்டுக்கலாம். சொல்லாம விட்டேன். அதான் வந்திருக்கேன். ஏன்னா அப்பதான் பார்த்தா. சரி அண்ணா அண்ணா பாட்டி ஏதோ வர்றாங்க. சரி தம்பி, நீ எடுத்து வைடா. சரி நம்ம பாட்டி தானே, வேற யாரும் இல்லையே. அப்படி சொல்லி இருக்கும்போது அப்போ என ஹரிராம சந்திர பூமரி பாட்டி முன்னால போற, இவ 2 பேரும் முன்னால குறி வைக்கான். சரி குறி வைத்த உடனே வச்ச குறி தப்பக்கூடாது. சரியா? கரெக்டா பாட்டு வாங்கிறாத. இன்னும் நிறைய இருக்கு. அவங்கள வச்சுதான் நம்ம பிரபலமாகணும். அப்படி அதானே. நம்ம யாரும் எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமா? சரி அதனால என்ன சொல்லுகிறப்பா? அப்பா ஐயாவ அப்படி அதானே. சரி சரி அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அதற்கு அடுத்தபடியாக அமையா, அதாவது என்ன நமக்கு சன்மானமளித்த செல்வன் செய்யுமான் முகமான் புண்ணியமான் யாரையா? நமக்குன்னு
சொல்லிட்டீங்க. ஆமா. கோயில் கூட பார்க்க முடியுதோ பெருமாள் கோயிலுக்கு? இல்லையா? கிடையாது கிடையாது. இது எந்த ஊரு? அம்மா எந்த ஊரு எந்த ஊரு? அதாவது அன்பு பண்பு பாசம் சரி வீரம் விவேகம் வெற்றி ஆமா அனைத்தும் கொண்டிருக்கக்கூடிய ஊர் அல்லவா பழனியப்பபுரம். பழனியப்பபுரத்திலே ஆமா 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 எங்க ஐயா குடிகொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலிலே நம் நாடார் உலகத்திலே பாத்தியம் பெற்ற சரி அதாவது என்ன இந்த ஊர் மக்களுக்கு ஐயா பெருமாளுடைய ஆலயத்துல இப்ப வந்து ஆமா அந்த சிங்கார பந்தல்ல போன நேரத்துக்கு கூட சரி நேற்று நைட்டு ஆமா ஆமா பகல் இன்னைக்கு நைட்டு அடுத்து சரி வயிற்றுக்கு எந்த குறையும் கிடையாது கிடையாது அல்லவா அன்னதானம் வேண்டாங்கிறது சரி அது மட்டும் இல்ல ஆமா அது போதும்டா அதனாலே பரிசளித்தவர் யாரையா பரிசளித்தவர் யாரு யாரு யாரம்மா ராமநாதபுரம் மன்னர்களிலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் யாரு 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 எங்க அண்ணன் இந்திரஜித் ஆமா பண்பும் பாசமும் இருந்த அருமை அண்ணன் இந்திரஜித் அண்ணா அவர்கள் அண்ணாருன்னு சொல்லிட்டீங்களே அவங்க என்ன படபாக்க வந்தாங்களா கிடையாது 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 வேற என்ன என்னம்மா அதாவது சித்தி டிவி ஓனர் ஆமா ஆமா சித்தி டிவி ஓனர் முதலாளி எல்லாமே அவங்கதான் முதலாளி மட்டுமா அங்க இருந்து இங்க வரணும்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரணும் பாரு ஆமா இன்னைக்கு மட்டுமா இந்த உலகத்துக்கு இன்னைக்கு சித்தி டிவின்னா தெரியாத ஆளே கிடையாது பட்ட லைட்டா தட்டுனா போதும் சித்துன்னு டைப் பண்ணா போதும் சத்தியா என்ன ஆமா ஆமா இப்ப வீட்டுல இருந்துகிட்டு சரி ஆமா சித்துன்னு டைப் பண்ணா போதும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடுதுன்னா நேரடி ஒளிபரப்பு நடக்குது நம்ம அண்ணன் கையில தான் ஆமா பெருமாள் கோயில் கூட எங்க வீட்டுல இருந்தே நேரடியா பாக்கலாம் நம்ம எங்க வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வீட்டுல இருந்து கோயிலுக்கு வாங்க பாத்தீங்களா அழகா இருக்கு அப்படி அதனால என்னம்மா அண்ணா இந்திரஜித் அவர்கள் இந்திரஜித் அண்ணா அவர்களும் அவர்களே குடும்பங்கிற கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் மக்களோடு மக்களாக சரி மறுபக்கமான மாங்கல்யம் மாங்கல்யம் அல்லவா ஐயா பெருமாளே சத்யாவுக்கும் எனக்கும் சரி அதாவது 200 ரூபாயை கொண்டு வந்து 2 கோடிக்கு ஒப்பந்தம் சரி அண்ணன் கைட்ட வாங்கிட்டாரே சொன்னாங்க இந்த வருஷம் கூட எனக்கு செழிப்புத்தான் அதனால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் குறைவற்ற செல்வத்தோடு உயரனை போல் வாழ்வும் சரி மார்க்கண்டனை போல் சாகாரவர்கள் வாழையடி வாழையாக சரி வாழ்க வளர்க சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில ராமச்சந்திர மோகரி சரி அப்படியே எடுத்தாரு என்ன உருண்டை என்ன உருண்டம்மா அப்படி காஞ்ச உருண்டை எடுத்து ஒரு உருண்டை சரி உடையுது தண்ணிலாம் வீணா போகுது பாட்டியுடைய கூடு சரி நிமிர்ந்ததல்லவா கூடுல ஒரு போடு சரி குடத்துல ஒரு போடு சீக்கிரமா சரி அப்ப ஹரிராமச்சந்திரனுடைய பூபதி பூபதியானவர் இளையவருக்காரே லட்சுமணன் சரி அண்ணன் உடைச்சு கீழே வைக்கல இவர் பச்சை உருண்டை கொண்டு அடிச்சிட்டாரு சரி கரெக்டா போச்சா பக்காவா போச்சுமா ஆனா திரும்பி பாக்கா யாரு 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 பாட்டியம்மா கோழி எப்ப தாங்க முடியல ஐயோ இந்த காட்டுக்குள்ள எனக்கு அங்கமெல்லாம் பதறுதடா ஒத்தையில நிக்கல கூட நிமித்தது யாருடா இடத்தையும் உடைத்து என் கூரையும் நிமித்தானே யாரு இருக்கும் சரி எவன்டா என் பக்கத்துல வா பாக்கலாம் அப்படின்னு ஏன்னா அடி விழுந்தவளுக்கு தானே தெரியும் அதனுடைய வேதனை அப்பதான் பாருங்க சொல்லுது ஹரிராமச்சந்திர பூமரி பார்த்தாரு சுத்தி சுத்தி பார்த்தா சுத்தி தலையாரு ராமா ஏண்டா என் குடத்தையும் உடைச்சு சரி என் கூடையும் முத்துட்டிய எனக்கு வேதனை தாங்க முடியல என் கூடு வந்து பொன்னாடு ஓகுது உனக்கு என்ன விடுதலை உனக்கு ஒரு சாபத்தை அப்ப என்ன சாபம் கொடுத்தார் என்னம்மா சாபம் கொடுக்கிறார் ரகுராமா என்
என் கூனையும் உடைச்சு சரி கூனையை நிமித்திட்டே கொடுத்தே உடைச்சேன். உடைச்ச காரணத்தினால 14 வருடம் சரி 14 நாள் 14 நாளிகை 14 மாதம் என வருஷம் 16 சரி பாடகரம்போ என்று சாபம் கொடுத்தார். பாட்டித்தானே சொல்லிட்டு போறா. போகட்டும் போகட்டும் அதெல்லாம் கண்டுகிடல. சரி அப்பா அப்படியா அதானே சரி சரி. அப்ப வந்து பெருமாள் சுவாமியும் தம்பி இளைய பெருமாள் லட்சுமணரும் அப்ப அங்கே சத்துருக்கள் லட்சுமணன் எல்லாரும் 4 பிள்ளைகளும் அயோத்தியில குதூகலம் சந்தோஷமா வாழ்ந்து ஆமா சரி இப்படி இவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில அதாவது என்னமா இலங்கை மாநகரம் இலங்கை மாநகரம் அல்லவா இலங்கைக்கு போயிருக்கலப்பா போன இலங்கை போனா சொல்லுங்க சரி பக்கத்துல இருக்கு இலங்கை இல்ல சரி வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிடாத என்ன பாட்டி அதான் இலங்கை மாநகரிலே அதேதான் அந்த இலங்கை மாநகரில் யாரையா வாழ்ந்து வருகிறார்? யாரம்மா வாழ்ந்து வருகிறார்கள்? 10 தலை ராவணன். என்ன பெருமாள் படிச்சுதான் ராமாயணம் வரும். படிச்சாச்சுல அப்புறம் சாமி அடிச்சுல இனி சீதை கல்யாணம் முடிக்கணுமா இல்லையா? ஆமா பெருமாள் பிறந்தாச்சு. கதையை விடாம படிங்க. அங்க ஒரு ஆளை கூட்டுவாங்க எங்கிட்ட சொன்னால என்ன விஷயம் எனக்கு என்ன விஷயம் யாரு எங்கிட்ட வந்து சொல்லி உரிமை இருக்குன்னா அப்ப அவர் எங்களுக்கு சொல்ல உரிமை இருக்கு. எங்க அப்பா ஏன்ட்ட பேசுனா அவங்கதான் வருவாங்க. ஏன்னா எங்க வாங்க ஒரு ஆளு சும்மா இருக்க சொல்லுங்க. இங்க வாங்க ஒரு ஆளு என் மைக்கு படிக்க கூட அங்க இருந்து பேசுங்க. அங்க இருந்து பேச சொல்லுங்க. நைட்டு கல்யாணம் முடிக்க சொன்னாங்க. பிறப்பு படிச்சாச்சு கல்யாணம் முடிக்க இவங்க வந்து அவங்க தொடக்கூடாது. இவங்க வந்து எங்களை தொடலாம். அவன் பேசிக்கிட்டு இருக்க கூட எங்க அப்பாவை அது கிடக்கு தொழில் கொண்டு மட்டும் என்னன்னா ஊர் கோயிலுக்கு வர ஒண்ணுமே சொல்லலை அண்ணன். எங்கிட்ட ஒரு ஆள் பேசணும். உங்க மூலமா வந்து பேசணும். சரியா? நீங்க தான் சொல்லுங்க. அவர் வரக்கூடாது. பட்டதுக்கு எடுத்து இப்ப ஊர் பூரா அப்படியே பிறந்தாச்சுன்னா இன்னும் மறுபடியும் அதை படிக்கவா? அப்புறம் எனக்கு ஒரு ஆளுக்கு என்ன சொல்லுங்க. பிறந்தாச்சுமா அதை படிக்கணுமா? சொல்றதே சொன்னாங்களா? உங்களே நிக்க விடாம வரட்டார்ல. அவர்தான் அப்படி இருக்கும்போதே அயோத்தி நகரில் அழகுடனே சந்தோஷமாக இருக்க இலங்கையில
யாரு தெரியுமா? யாரு வருகிறாரம்மா? அவர் ரணகலமே அங்கத்தான் இருக்கு. 10 தலை ராவணன். 10 தலை ராவணன் அல்லவா? ஏன்னா என்ன கொடுங்கோலாட்சி செய்து வருகிறார் தேவாரி தேவர்களை இவனுடைய கொடுமைக்கு சரி ஹரிராமச்சந்திர பூபதி பதில் சொல்லணும். பதில் சொல்லணும் அல்லவா? அப்ப 10 தலை ராவணன் அவன் தம்பி சரி அதிகாயன் இந்திரசித்து யாரெல்லாம் தம்பிதான். சரி அடுத்து அதாவது என்ன ராவணனுடைய பாட்டி தாடகை பாட்டியானவள் அல்லவா? இவன் தங்கச்சி யாரம்மா? சூர்பனகை. சரி அடுத்து யாரெல்லாம்? அந்த தாடகைக்கு பிள்ளைங்க 2 பேர். யாருன்னு பாருங்க. மாரிஷன் சரி சுபாகு அல்லவா? அடுத்து இந்திரசித்து தம்பி சரி கும்பகர்ணன் அல்லவா? சண்டாள பாவி. இவங்க எல்லாம் என்ன அந்த ராவணனுக்கு கூட பிறந்துட்டான் பாத்தியா? அப்பவே நினைச்சேன் கொடுமை செய்து வருகிறார்கள். எப்படி கொடுங்கோலாட்சி செய்து வரும்பொழுது இலங்கையிலே கொடுங்கோலாட்சி செய்யும் போது அப்போ செய்து வர அப்ப தாடகை மலை. சரி அந்த தாடகையார் மலையில இந்த விஸ்வாமுத்திரர் சரி அவர் இந்த யாகத்தை முடித்தாருன்னா சொன்னா இவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். சரி அதனால என்ன செய்கிறார் பாருங்க. இந்த இடத்துல அவர் ஒத்தையில சரி தனிமையில அதாவது படிப்புக்கு 2 பேர். சரி இவர் படிப்பா இருக்காரு கிடையாது யாக வளர்க்கணும்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு விஸ்வாமித்திரன் தான் சரி பெரிய ஒரு ரிஷி அல்லவா அவர்கள். அப்ப அந்த தாடகை மலையில இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும். சரி ஏன்னா காட்டுக்குள்ள குற்றும் முதிர்வுகளா இருக்கும். அப்ப அந்த வேளையில என்ன செய்தார் தெரியுமா? செய்கிறார்கள் பாருங்க. இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைத்து சரி 21 குச்சிகள் எடுத்து போட்டார். 21 குச்சிகளை போட்டு யாகம் வளர்க்கிறார் அல்லவா? அந்த காலத்துல சிற்பி சரி இப்ப சிற்பி கிடையாது. இப்ப எல்லா பக்கமும் குச்சிகள் போட்டாங்க. கோயில்ல ஓமகுண்டம் வளர்ப்பாங்க பாத்தீங்களா? அதாவது அந்த ஓமகுண்டத்துக்கு கோயில் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். அப்படித்தானே? கோயில் வச்சுட்டா அன்னைக்கு எல்லாரும் சரி. என்னம்மா அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில இந்த விஸ்வாமுத்திரர் சரி அதாவது 21 சிற்பிகள் அல்லவா? சந்தனக்கட்டை செவ்வாது சரி இப்படி 21 வகை போட்டு சரி அந்த இடத்திலே யாகத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அல்லவா? என்னெல்லாம் போடுகிறார் தெரியுமா? என்னம்மா போடுகிறார்கள்? 1000 அந்த
லோபாமுத்திரர் இப்படி 21 வகை குச்சிகளை போட்டு யாகம் நடத்துகிறார். யாகம் நடத்துகிறாரா? சாம்பிராணி, சரி, அதாவது சாம்பிராணி, மடச்சாம்பிராணி. ஆமா, சரி. இப்படி விதவிதமா வெவ்வாறு கட்டைகள், சரி, சந்தன கட்டைகள், சந்தன கட்டைகள் அல்லவா போட்டு யாகம் அது வளருது. யாகம் அது வளருகிறத தாடகை மலையில. சரி, இந்த தாடகை மலையில மலையதுல யாகம் வளரக்கூடிய புகை சரி எங்க போகுது? எங்க வருகிறது பாருங்க. இலங்கையில இருக்காரே அம்மா. சரி, தாடகை. தாடகை கிழவிக்கு தாடகைன்னா உனக்கெல்லாம் தெரியாது. சரி, அவளை மாதிரி ஒரு ஆற உலகத்துல நீ பாத்துருக்க மாட்டேன். சரி, அப்பேற்பட்டவா. அதான் அவன் பேரே தாடகை. சில பேர் வீட்டுல சண்டை போடுவாங்க பிள்ளைங்க. ஏன் தாடையா நிக்கிய, என் வாயை குறைச்சானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த தாடகைக்கு புகை மண்டலம் தெரிந்தவுடனே புகை போச்சுன்னா நம்ம இருக்க முடியுமா? முடியாதல்லவா. கண்ணு எரியும், அப்படி குறப்பு விழும், தொண்டவையும். அப்ப தாடகைக்கு இருக்க முடியல. முடியலையம்மா. வீட்டுக்குள்ள படுத்திருக்கா, நிக்க முடியல, புகையா எழும்புது, எப்பா நெருப்பா கொதிக்கி. அப்ப என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்கிறா பாருங்க. அப்போ அங்கே பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். நேமதம் வைத்திருப்பவர்கள் தர்மகர்த்தாவிடம் சொல்லுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். நேமதம் வைத்திருப்பவர்கள் பக்தர் கோடிகள் உடனடியாக தர்மகர்த்தாவிடம் சொல்லுமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனால இந்த தாடகைக்கு இருக்க முடியாமல் வருகிறாள் அல்லவா. அவளுடைய மலையிலே வந்து வந்தல்லவோ புகையா இருக்கு, ஆங்கார சட்டம். எவனா இருந்தாலும் சரி, என் மலையில வந்து என்னடா சட்டம்? என் மலையில வந்து யார வளர்க்குறப்பா? ஆமா, உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? நான் யாருன்னு தெரிஞ்சும் என் கோட்டையில வந்து, இடத்துல வந்து, என் மலையில வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி யாகத்தை வளர்ப்ப அப்படின்னு சொல்லி என் கையில கிடைச்ச அசலி பழமா புளிஞ்சிருவாரு. வாயில போட்ட வாழைப்பழமா இருவேன். சரி, யாருடா வெளியில எந்திரிச்சு வா அப்படி சொல்லும் போது, ஆஹா என்ன ஐயா தாடவ வாரான்னு சொல்லி ஆண்டவன் ஆடிடுவான்னு சொல்லி அவன் மாறைய பார்க்க முடியாது, உடம்ப பார்க்க முடியாதுல்லவா. தாடகைன்னா பெரிய ஒரு ஆளு, ராங்கி முடிச்சவா. ஆனா அந்த பாட்டி தலைய பார்த்தேன்னா அதாவது திருச்சடை மாதிரி இருக்குமா, அட்டை முடிச்சு போய் இருக்கும். ஆமா, ஏற்கனவே ராவணன் தங்கச்சி திருச்சடை. சரி, இவ தலை அப்படி இருக்குமா. ஐயா, நீங்க எல்லாம் பல்லு தேய்ச்சீங்கன்னா பிரஸ் வச்சு, ஆமா, பிரஸ் வேப்ப வச்சு, ஆள வச்சு, குங்குமம் வச்சு, புளிய வச்சு. ஆனா தாடகை என்ன தேய்ச்சு பல்லு விளக்குவா? ஆஹா, ஒரு பனைய பிடுங்குவா. பனைய பிடுங்குதா தாய்? பனை தூர பிடுங்கி தேய்ப்பாலாம். பாதகத்தை வாயா வேற நம்ம தேய்ச்சோம்னா பல்லெல்லாம் கீழே விழுந்து. அப்படிதானே? எனக்கும் தெரியல, நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து கட்டுக்குள்ள சங்கிலி போட்டிருக்கோம். ஆனா தாடகை அப்படி இல்ல, பெரிய பெரிய மலை பாம்பு கழுத்துக்களை பிடிச்சு போட்டு நம்மளதான் கடிச்சிருந்தா நம்ம தவளைய கண்டா 8 அடி பாயிடும். அவ மலைப்பாம்பை பிடிச்சு போட்டிருக்கான். காத்துல என்ன போட்டிருக்கோம்? சிமிக்கி கம்மல். பாட்டி போடுறது இல்ல, நம்ம போடுறது.
ஆமா வளையும். ஆனா பாட்டி தாடகை ஒரு காலுக்கு 30 குட்டியான எப்படி கால் கிழிஞ்சிருங்களா? அழகா லட்சணமா இருப்பாங்க. ஆமா அப்பேற்பட்ட பெண்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த காத்துக்கு 30 குட்டியான ஆண்டவை அங்கன்னு காமிக்க மாட்டேங்கிறா அவள. பாட்டி மூக்க பாத்தியன்னா? ஆமா முந்திரி கேக்கா இருக்கா? முந்திரி கேக்கா இருக்காது. மணிமுத்தார் வாட்டுட்டாங்க பாரு. அடேங்க அப்பா. ஆமா அப்படி பண்ண நானும் கடவுளை காம்பான்னு பாக்கேன். அவ பைய பாத்தியன்னா? பார்க்க முடியாது. அங்க சில்லா இருக்கா? சரிக்காது. 110 பேர் இருக்கு. பாட்டியுடைய உடம்பு அப்படி சிம்ரன் இடுப்பு மாதிரி இருக்காது. அதையும் சொல்றேன். என்னம்மா மணிமுத்தார் வாட்டர் டேங்க். அடேங்க அப்பா. மணிமுத்தார் டேங்க் பாத்திருக்கியா? அதுல 7 மடங்கு இருக்குமா? அடேங்க அப்பா தாரகையம்மா. எப்பேற்பட்ட உடம்பு. சரி கற்பனை பண்ணி பார்க்கும்போதே அவ்வளவா இருக்காமா. ஆமா ஐயா. அங்க முருனா கனவுல வந்துட்டு போறா. அப்படியா? ஐயா மழையெல்லாம் நம்ம எப்படி போட்டிருக்கோம்? இங்க இருந்து கால போட்டிருக்கோம். சரி பக்கத்துல உலகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. அவள மிஞ்சிட்டாயா? எடுத்து முடியல ஐயா. சீரியலா இப்போ வந்தா வாயா. அதுக்கும் மேல இருக்காயா தாரகை. நயன்தாரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா? அந்த பிள்ளைக்கு இடுப்பே இல்ல. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கான்னு அவ அழகை மிஞ்சி இருக்கா. அதான் அதெல்லாம் அழகு. எப்பா அவன் நடந்தாளா? இங்க ஒரு கால் வச்சானா? திட்டுன்னு கேட்க பூமி. கரெக்ட். அது கால் மிதிக்கிறதுல ஊத்து பண்ணிடுவான். எப்படி? அவ்வளவு ஆழமா மிதி விடுவான். அப்படியா? எப்படி விடுவோமா? சங்கராமன் உங்க பருவம் பெரிய மரம் விழுந்து வந்த மாதிரி. அதனால அப்ப இவளுக்கு கடும் கோபம். சரி அப்பேற்பட்ட ஆள் ஆமோ அம்மையா கோபத்துல வந்தா சரி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவளுக்கு இருக்க சடைக்கும். அதான் சரி திருச்சடையா இருக்குமா? ஆமோ அம்மையா தலைய வந்து அவுத்து போடக்கூடாது. சரி பெண்ணா பிறந்தவ நம்ம பெண்ணா பிறந்தவ நல்லா அழகா ரெட்டை சட்டை போட்டு தலையில எண்ணெய் வச்சு நல்லா ரிப்பன் கட்டி வரணும். அப்படி வரணும் தாயி. வரணும்ல? பைத்தியகார கிழமை உங்க அம்மா அப்படி இருக்கும். நம்ம பாட்டு எப்படி இருக்கும்? ரெட்டை சட்டை போட்டு ரிப்பன் கட்டி. சரி ஃப்ரீயா தான் எந்த டைமும். ஆமா 1500 ரூபாய் கொடுத்து கட்பேர் பண்ணிக்கிறது. இங்க ஒரு ஸ்டெப் இங்க ஒரு ஸ்டெப் இங்க ஒரு ஸ்டெப் இங்க ஒரு ஸ்டெப். ஆமா அந்த தலைக்கு 5 ஸ்டெப் வர போட்டுக்கிடலாம். அதானே இங்க இவ்வளவு இருக்கு இங்க இவ்வளவு இருக்கு இங்க இவ்வளவு இருக்கு. இருக்காது. ஆமா ஆமா ஆயிரம் வந்து மாதிரி. ஆஹா தாடகம் ஆறாளோ மாரகத்தி வாழையத்தி அப்படி என்று சொன்ன உடனே ஆமோ அம்மையா அப்படியே பாறை இருக்கு பாத்தீங்களா? கஷ்டம் தான் தாயி. அந்த புதருக்குள்ள போய் ரொம்ப கஷ்டமா அப்படியே ஒழிச்சுக்கிட்டாரு. ஆமா புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்காரா விஸ்வாமித்திரர். ஒழிச்சுவார்ல சரி பயந்து. ஆமோ அம்மையா அப்ப அவர் ஒழிச்சு உட்கார்ந்துட்டாரு. சரி சரி இருக்கட்டும். என்ன செய்யறாரு? ஆஹா அம்மையே தாடக நல்லா எரிஞ்சு முடியக்கூடிய நேரம். தாடக சண்டாரி வந்துட்டா. சரி என்னமோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கட்டும். சரி இப்ப இந்த குற கட்டைகளை வைத்து மறுபடியும் இந்த யாகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று. அப்பா சரி சரி நம்ம நம்மளால ஒப்பேராது. வயசாகி போச்சுல. ஆமா நம்ம ஒதுங்க நம்ம கொலை ஒதுங்கணும் ஒதுங்கிடணும். ஒதுங்கிட்டா நல்லது. இவர் ஒதுங்குவாரா? என்ன இவர் விஸ்வாமித்திரர் எங்கே வருகிறார்? அப்போ அங்கிருந்தும் பயணமாகி இந்த சண்டாள பாரதத்தை சும்மா இருந்தாளா? சும்மா எப்படி இருப்பா? இந்த யாகத்தை நிறுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? தண்ணி இல்லாமல் இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. சண்டாள பாரதத்தை தாடகை எப்பேற்பட்டவள்?
7 கடல் தண்ணிய குடிக்கான். 7 கடல் நினைச்சு பாருங்க. நம்ம